ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, லவங்கம், பட்டை, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, பொன்னிறமானதுக்கப்புறமா ஒரு 5 லவங்கம், பட்டை 2 துண்டு, அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இதில் உப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி போட்ட அப்புறமா நல்லா வதக்கி வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதோட மட்டன் சேர்த்துக்கிறோம். நல்லா கழுவிடணும். மட்டனை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் இது பண்ணாமல் தண்ணியை எடுத்துட்டு போடணும். நல்லா பிழிஞ்சிட்டு மட்டன் அடவும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடணும். நீங்க எப்படி மட்டன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இது போல நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சும்மா இப்படி மூடி போட்டு வச்சுக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து நல்லா கிளறி விடணும். இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா மட்டன் மசாலா,
எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். முதல்ல கம்மியாக தான் போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். இப்போ நாம கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சுக்கிறோம் அந்த குழம்புல ஊத்துறதுக்காக. இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கணும். மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கினீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விடணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடணும். 8லேருந்து 10 விசில் வச்சு இறக்கணுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.